கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் வந்து வெள்ளத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட முட்டை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். தோசைக்கல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பிரெட்டோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிளை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அந்த பிரெட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க எக் மிக்சரை அந்த ஆப்பிளுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸை அந்த ஆப்பிளுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சு விட்டுறலாம். இப்போ அந்த பிரெட்டை சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 1 மினிட் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் பிரெட் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஆப்பிள் பிரெட் டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட் ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிராக்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.